கலைஞர் கருணாநிதியோட அப்பா முத்துவேலுங்கிறவங்களும் நாயனை வாசிச்சாங்க. அப்படியா? கலைஞர் வாசிக்கல. கலைஞர் வாசிக்கல. கலைஞருக்கு வாசிக்க தெரியாது. என்னங்க? நாதஸ்வரத்தை சொல்லல. கலைஞர் கருணாநிதி வந்து நாதஸ்வரத்தை தொழில். முத்துவேலர் நூலகம் அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த போர்டை பார்க்குறோம். இதுதான் அவர் பிறந்த வீடு. நம்ம உள்ள போய் பார்க்கணும். இங்கே முதலமைச்சரான பிறகு நீங்கள் சந்திச்சிங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னாங்களா? அது என்ன வயது எத்தனை இன்னைக்கு? இப்போ எனக்கு 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகுது. 80 வயசு ஆகுதுன்னா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதியோட பழகின அனுபவம்லாம் இருக்குமா உங்களுக்கு? கையெழுத்து பாருங்க. இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்து. கையெழுத்துன்னா நான் சொல்றது ஹேண்ட் ரைட்டிங். இது அவருடைய சிறுநீர் வந்தாங்க, வெளி மாநிலத்திலிருந்து. அவர் தெலுங்கர். அவர் அதாவது கலைஞர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அனுச்சுன்னு அப்படி கிடையாது. அந்த காலத்துல இருந்தே அவங்க ஒரு பேசிக்கா வெளியூர்ல இருந்து வந்ததாக சொல்றாங்களா? அப்படியா? அது ஆந்திர பிரதேசில இருந்து வந்ததாக சொல்றாங்க. தாத்தாவோட நான் ரொம்ப கூட வாசிச்சாலு அப்படின்னு சொன்னா அவருக்கு தெரியுமா? அவருக்கு ஸ்டாலினுக்கு தகப்பனாருக்கு ஒரு ஸ்தூபி மாதிரி அமைச்சு அதை கண்ணாடி பழைக்கல் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலேயே அஞ்சுகம் தங்க நாதஸ்வரமா? அப்படின்னா என்னங்க அது? நீங்க வந்து உறவினர் உங்களுக்கு இல்ல? உறவினர். இவங்கெல்லாம் ஆதி காலத்துல ஏதோ வெளி மாநிலத்துல வந்ததாக சொல்றாங்க. அப்ப எப்படி அந்த வதந்தி வந்தது? அது அந்த காலத்துல வந்து அவங்க வேற. நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிக முக்கியமான ஸ்தலத்தில் நம்ம நிற்கிறோம். இதுதான் திருக்குவளை அப்படிங்கிறது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்து வளர்ந்த வீடு இதுதான் அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டில் இருந்து தான் அவர் வந்து திருநெல்லிக்காவல் பயணமாயிருக்கிறாரு. அதிலிருந்து தான் அவர் திருவாரூர் போய் படித்து கிடிச்சிட்டு அப்படியே சென்னைக்கு போயிட்டு சினிமாவில் புகுந்து அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறி திமுகவில் இணைந்து சிஎம் ஆனதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. இப்போ இந்த முத்துவேலர் நூலகம் அப்படின்னு இங்கே இருக்கிற இந்த போர்டை பார்க்குறோம். இதுதான் அவர் பிறந்த வீடு. நான் உள்ள போய் பார்க்க போகிறோம். கலைஞரோட அப்பாவுக்கும் நீங்கள் சொந்தம். முத்துவேலர் அப்படிங்கிறவங்க. நீங்கள் தான் இப்போ இதை பராமரிச்சிட்டு இருக்கீங்க. இந்த புதுப்பிக்கப்பட்ட ஒரு வீடு. இது ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலம். நூலகமாக மாறி இருக்கிறது. ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிற தொட்டு அவர் பிறந்த இடத்தை வந்து ஒரு நூலகமாக மாற்றிருக்கிறாரு கலைஞர் கருணாநிதி. அறக்கட்டளையில தான் நிர்வாகம் இது. சரிங்க. நாங்கள் இந்த காலையில் 9லேருந்து 1, சாயங்காலம் 3லேருந்து 6 வரைக்கும் திறந்து நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு பராமரிச்சுட்டு இருக்கோம். இது வந்து ஒரு டைமுக்கு திறந்து ஒரு டைம் சாத்திடுவாங்களா? அதை ஒரு லைப்ரரி மாதிரி. அவர் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே ஒரு குளம் உண்டு. அந்த குளத்துக்கும் பக்கத்தில் ஒரு பூங்கா, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பூங்கா அப்படியே வச்சுருக்காங்க. இந்த கட்டுமான பணிகள் போயிட்டு இருக்குது. எத்தனை மணி திறப்பாங்க? காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். சரி, அடுத்த லஞ்ச் பிரேக் மாதிரி. அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க. அந்த 1 to 3 இருக்குங்க. ஆமாம். அப்பதான் சாத்தவே முடியாது. டைம் எல்லாரும் வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால திறந்து தான் இருக்கும். சமயத்தில் கொட்டிட்டு போவோம். யாரும் வந்து கூப்பிட்டா வந்து திறந்து விட்டுருவோம். திறந்து விட்டுருங்க. உங்கள் வீடு பக்கத்தில் தான் இருக்கு. பக்கத்தில் தான் இருக்கு. நம்ம இங்கே உள்ள வந்த பொழுது நிறைய ஹிந்திக்காரவங்க ஹிந்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு கட்டுமானம்லாம் போயிட்டு இருக்குது. அது நம்ம உள்ளே போயிட்டு நம்ம அந்த நூலகத்தை பார்ப்போம். அவங்க வந்து வித்வானா இருந்தாங்க கோயிலில். இந்த கோயிலில் நாதஸ்வரம். எங்கள் தாத்தா கோதண்டபாணி தவுள். ஓ, உங்களுடைய சொந்த தாத்தா தான் கோதண்டபாணிங்கிறவங்க. அவங்களோட சேர்ந்து கோதண்டபாணி இருந்தாங்க. அவங்க இல்லை, அவங்க வந்து திருவாய்மூர்ல இருந்தாங்க எங்கள் தாத்தா. திருவாய்மூரில் ஒரு தலையெல்லாம் வச்சு வாசிக்கிறாரு. கார்த்திக்னு இருக்காரு. அவங்க சொந்தம் தான். அவங்களும் எங்கள் சொந்தம். உள்ள இந்த வரண்டாக்குள்ள போன உடனே நம்ம கலைஞர் கருணாநிதியினுடைய அழகிய போட்டோ கல்வெட்டு வச்சிருக்காங்க. முத்துவேலர் நூலகம் அஞ்சகம் படிப்பகம் அப்படிங்கிறத. இது வந்து கே ஷா அப்படிங்கிறவங்க தான் 1972 வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க. புதுப்பிக்கப்பட்ட பிறகு திறந்துருக்கிறாங்க. மற்றபடி இது மிக பழமையான வீடு. கலைஞர் கருணாநிதி வந்து ரொம்ப வறுமையில் இருந்து தான் அவர் சென்னைக்கு போனார் அப்படி இப்படிலாம் ஒரு வதந்தி. அதெல்லாம் இல்லை. அவர் அப்பா காலத்திலேயே இது ஒரு நல்ல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலியாகத்தான் இருந்திருக்கின்றது அப்படின்னு நம்ம கிடைத்த தகவல். கோயிலில் கூட அவங்க சொன்னாங்க. அதாவது கலைஞர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகுதான் அந்த ஃபேமிலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி அனுச்சுன்னு அப்படி கிடையாது. அந்த காலத்துல இருந்தே அவங்க நடுத்தர குடும்பம் தான். நடுத்தர குடும்பம் தான். ரொம்ப லோயர் மிடில் கிளாஸ்லாம் கிடையாது. அப்பர் மிடில் கிளாஸ் உள்ள வசதிக்கு உங்களுக்கு இதுதான் நடுத்தர குடும்பம் இல்ல. திருக்கோயிலேயே பெரிய வீடு அவங்க வீடு தான். வேற யாரும் வீடும் கிடையாது. இது மாறன் போட்டோ. முரசொலி மாறன் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் டு கருணாநிதி அப்படிம்பாங்க. ஏன்னா மிகப்பெரிய பலமே முரசொலி மாறன் தான். முரசொலி மாறன் வந்து கலைஞர் கருணாநிதியினுடைய மூத்த சகோதரியினுடைய மகன் அப்படிங்கிறது அனைவரும் அறிந்த செய்தி. இப்போ வந்து இங்கே இவங்களோட வாசித்த தமிழ் வாசித்த கோதண்டபாணிங்கிறவங்க உங்கள் தாத்தா.
உங்கள் பேருங்க? என் பேர் சுமதி. சுமதி. உங்கள் தியாகராஜன். பந்தல் கான்ட்ராக்ட். இந்த திருக்கோயிலில் எதாக இருந்தாலும் பந்தல் கான்ட்ராக்ட். இவங்க வந்து மாறனுடைய அம்மா வந்து கருணாநிதியினுடைய அக்காவா தங்கச்சி? இன்னொரு அக்கா? 2 பேரும். இன்னும் பெரிய அக்கா வந்து பெரிய நாயகி அம்மா. சரிங்க. அவங்க பையன் தான் அமிர்தம் இருக்காங்களா டைரக்டர். அமிர்தம். ஓஹோ. அவங்க சின்ன அக்கா பையன் தான் முரசொலி மாறன் செல்வம். ஓஹோ. சின்ன அக்கா பேரு சண்முக சுந்தரம். சண்முக சுந்தரம். எப்படி கலைஞருக்கு வந்து முரசொலி மாறன் அரசியலில் எப்படி பலமாக இருந்தாரோ அது மாதிரி ஆரம்ப காலத்தில் வந்து அவர் படித்த காலத்தில் கலைஞருக்கு பக்கபலமாக இருந்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க தான். இவங்க வந்து முரசொலி மாறனுடைய அம்மா. இவங்களுடைய பேர் வந்து சண்முக சுந்தரம் அப்படிங்கிற, சுந்தரி கூட கிடையாது, சுந்தரம் அப்படிங்கிறது தான். இவங்க வந்து மூத்த சகோதரி. இன்னொருத்தங்க அவங்க இருக்க பெரிய நாயகி அப்படின்னு இருக்கிறாங்க. அந்த பெரிய நாயகியினுடைய அவருடைய மகன் தான் அமிர்தம் அப்படிங்கிறவர். அவர் தான் கலைஞர் டிவி வந்து நிர்வகித்து வருகின்றார் அப்படிங்கிற ஒரு செய்தி. இவங்கெல்லாம் ஆதி காலத்தில் ஏதோ வெளி மாநிலத்திலிருந்து வந்ததாக சொல்றாங்க. அப்போ எப்படி அந்த வதந்தி வந்தது? அது அந்த காலத்துல வந்து அவங்க வேற டேஸ்ட் அவங்கலாம் வந்திருக்காங்க. சரிங்க. அவங்களோட இவங்களையும் லிஸ்ட் சேர்த்துட்டாங்க. இவங்களோட சேர்த்துட்டாங்க. அவங்களோட வேற யாரோ அது வேற, நாங்க வேற. ஓஹோ. ஏதோ தெலுங்குல இருந்து வந்தாங்க. கருணாநிதி வந்து தெலுங்கு பேசுறாரு. எங்களுக்கு வந்து கேட்பாங்க எல்லாரும் ஆந்திரால இருந்து வந்தாங்க. பூர்வீகம் இதான், ஆந்திரால இருந்து தான் வந்தாங்க. அதுல இருந்து உள்ள நுழைந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல பெரியார் போட்டோ ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு அண்ணா, அறிஞர் அண்ணாவோட போட்டோ. அதை கீழே நிறைய கல்வெட்டுகள் வச்சுருக்காங்கங்க. ஏன்னா ஒரு இலக்கியவாதி அல்லவா, அதனால் கலைஞர் வந்து டாக்டர் பட்டம் பெற்ற கலைஞர் அவர்களை பாராட்டி தமிழறிஞர்கள் ஆராய்ச்சி பேரவை அப்படின்னு ஒரு கல்வெட்டு, மேலே அண்ணாவனுடைய ஃபோட்டோ. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அவர் முத்துவேலர் அப்படிங்கிறவங்க கருணாநிதியுடைய தகப்பனாருக்கு ஒரு ஸ்தூபி மாதிரி அமைச்சு அதை கண்ணாடி பழைக்கல் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்திலே அஞ்சுகம் அம்மாள், கலைஞர் கருணாநிதியினுடைய தாயார். அப்படி தத்ரூபமாக ஒரு சிலை மாதிரி ஒரு ஸ்தூபி மாதிரி வச்சு அழகாக வச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தாலுமே கூட ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி நம்ம பூர்வீகம் என்னன்னு நமக்கு எப்படி தெரியும்? நமக்கு தெரியாதுல்ல. தாத்தான்னா இவங்களுடைய ஆமா இதுதானே அவங்களுடைய தகப்பனார் தெரியல. இல்ல அது எப்படி தெரியும் நமக்கு? 3-4 தலைமுறைக்கு மேலே. ரொம்ப நன்றிமா. அடுத்து உள்ள ஹால் உள்ள நுழையும் பொழுது நம்ம இங்க கலைஞருக்கு ஒரு ஸ்தூபி வச்சிருக்காங்க. உள்ள அழகாக தத்ரூபமாக பக்கத்திலேயே முரசொலி மாறனுக்கு. நான் முன்னாடி சொன்னது மாதிரி முரசொலி மாறன் இஸ் த வெரி ரைட் ஹேண்ட் டு கருணாநிதி அப்படின்னு அந்த காலத்திலேயே ஹிந்துவில் வந்து ஒரு செய்தி வந்தது. அவருக்கு மிகப்பெரிய பலம் அப்படிங்கிறாங்க. நிறைய புகைப்படங்கள், அழகான புகைப்படங்கள். அவர் ஒரு கவிஞர், கலைஞர் மற்றும் ஒரு இலக்கியவாதி அப்படிங்கிறத எதில் நிரூபணமாகிறதுனா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே நீங்கள் எந்த ஃபோட்டோவுமே அவர் மிஸ் பண்ணல. எல்லா புகைப்படங்களையும் அவர் பிறந்து வளர்ந்த இடத்தில் வைத்து இருக்கிறார். கலைஞர் கருணாநிதியுடைய அப்பா முத்துவேலுங்கிறவங்களும் நாயனம் வாசிச்சாங்க. அப்படியா? கலைஞர் வாசிக்கல. கலைஞர் வாசிக்கல. கலைஞருக்கு வாசிக்க தெரியாது. என்னங்க? நாதஸ்வரத்தை தொடல. கலைஞர் கருணாநிதி வந்து நாதஸ்வரத்தை தொடல. கலைஞர் கருணாநிதியுடைய அப்பா வந்து முத்துவேல் அப்படிங்கிறவர் வந்து இந்த கோயிலில் தான் வந்து அவங்க ஒரு வித்வானா இருந்திருக்கிறாங்க. தருமபுரம் மாநிலத்துக்கு சொந்தமான கோயில் இது அப்படிங்கிறது. ஐயா, நீங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து வாட்ச்மேனாக இருக்கீங்க அப்படிங்களா? உங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் தெலுங்கர் அப்படிங்கிறாங்களா? அப்படியா? தெலுங்கர் குடும்பம் தான். யாரு? முத்துவேல் தெலுங்கு தானா? இல்லை அவர்லாம் தமிழ் பேசுவாரா தெலுங்கு பேசுவாரா? தமிழ் பேசுவார். தெலுங்கர் குடும்பங்கிறாங்களா? அது என்னது? அது வேற என்ன புரியல. அவங்க தாத்தா ஓஹோ. மற்றபடி தெலுங்குக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனால் அவர் தாத்தா வந்து தெலுங்கு. ஓஹோ ஓஹோ. அதான் தங்க நாதஸ்வரம். தங்க நாதஸ்வரமா? அப்படின்னா என்னங்க அது? தங்க தகடு மேலே பறிச்சு. நாதஸ்வரத்தில் வந்து தங்க தகடு மேலே பறிச்சு தங்க நாதஸ்வரம். அவங்க அப்பா அவர் தமிழ் வித்வான் கிடையாது, நாதஸ்வர வித்வான் தான். அவரை தவிர வேற யாராவது அவங்க குடும்பத்தில் வாசிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு சொந்தக்காரவங்க வாசிச்சிருக்காங்க. ஞானசம்பந்தன் ஒருத்தர். ஓ. குஞ்சிதாபாதம்னு ஒருத்தர். நவநீதம்னு ஒருத்தர். நவநீதம். அவங்க 3 பேரும் நாதஸ்வர இசைவேளாளர் தான். அவங்க தமிழில் கூட வாசிச்சது யாரு? அவங்க கலைஞரோட அப்பா முத்துவேல் இருக்காரு இல்லையா, அவங்களோட கோதண்டபாணி. யாரு? தவில். கோதண்டபாணிங்கிறவர் தவில். கருணாநிதி கலைஞரோட அப்பா வந்து முத்துவேலுங்கிறவர் தான் நாதஸ்வரம். அவங்க இந்த கோயிலில் தான் வாசிப்பாங்க.
ஐயா, திருக்கோவிலில் உள்ள இந்த சிவன் கோயிலில் வந்து நீங்கள் ஒரு திருமுறை அது ஓதுவார் அப்படிங்கிறாங்களா? அப்படிங்களா? உங்கள் பேருங்க? சுப்பிரமணிய தேசியம். உங்களுக்கு வயசு எத்தனைங்க? இப்போ 80 வயசாகுது. 80 வயசாகுது. 80 வயசாகுதுன்னா உங்களுக்கு கலைஞர் கருணாநிதியோட பழகின அனுபவம்லாம் இருக்குமா உங்களுக்கு? அப்போதான் திருவாரூரில் அவங்க படிச்சிருந்தாங்க. சரிங்க. திருவாரூரில் பாஸ் பண்ணிட்டு கதை எழுத தொடக்க ஆரம்பிச்சாங்க. திருவாரூரில் தான் படிப்பு முடிப்பு. அவங்க போய் மெட்ராஸில் படிச்சது தான் அப்புறம் கதையெல்லாம் அப்புறம். ஓஹோ. அதுக்கு பிறகு தான் பிள்ளைகள் தான் இங்கே அதான் பரம்பரையாக அவங்க வருஷத்தில் அப்புறம் இந்த காலத்துக்கு காலம் சுற்றுமத்தனம் வாசிப்பாங்க. சரி, அவருக்கு பிறகு இங்கே யார் வாசிச்சா? முத்தவேலருக்கு பிறகு இங்கே வரலாறு அவங்க சொந்தக்காரங்க தான் வந்தது. அவங்க சொந்தக்காரங்க தான். ஓ, அவங்களோட என்னமோ சொல்லுவாங்களே அந்த பிரதானமான கலைஞர்கள் அவங்க பரம்பரையாக இங்கே தான் வாசிப்போம். பரம்பரையாக இங்கே வாசிக்கிறது. உங்கள் பேருங்க? என் பேர் குருநாதன். உங்களுக்கு இசையை பற்றி அவங்க நீங்கள் வாசிப்பீங்களா? நான் நாதசுரமும் வாசிப்பேன், மேளமும் வாசிப்பேன். அது சரி. அப்படிங்களா? நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க? நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. கலைஞரை இங்கே ஊருக்கெல்லாம் வரும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் 2 3 4 திருப்பம் கை கொடுத்துருக்கேன். கை கொடுத்துருங்க. உங்கள் பேர் சொன்னால் அவருக்கு தெரியும் அப்போ. சரி, அவங்க பசங்கள்லாம் இருக்காங்களே இப்போ ஸ்டாலின்? தெரியாது, கிட்ட நெருங்கல. ஓ, அழகிரி எல்லாம் இங்கே வருவாரா? ஆனால் யார் என்னன்னு தெரியாது. யாருன்னே தெரியாது. முக்கா முத்து அப்படின்னு ஒருத்தர் வந்தார் இல்லையா? முக்கா முத்து வந்தார். அவர் நல்லா பாடுவார? அவர் ஒரு நல்ல அங்கே சொக்கனா கோயில்னு இருக்குது வடக்க. சரிங்க. அந்த கோயிலுக்கு போனார். அப்போ நான் அடிச்சுக்கிட்டு போனேன். அடிச்சுக்கிட்ட போய் காமிச்சேன். ஓ, அன்னைக்கு பார்த்தாலும் அதுக்கு பிற்பாடு நான் பார்த்தேன். அதுக்கு பிறகு சந்திக்கிறேன். அவங்க மகள் கனிமொழியெல்லாம் வருவாங்களா இங்கே? எல்லாம் வந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் தெரியாது, அறிமுகம் இல்லை, தெரியாது. கலைஞர் மாதிரி. இப்போ நீங்கள் ஸ்டாலினை போய் நிறைய பார்க்குறீங்க, பார்த்துட்டு பேச்சு கேட்குறேன். அப்போ போயிட்டு நான் அந்த மாதிரி உங்கள் தாத்தாவோட நான் ரொம்ப கூட வாசிச்சாலு அப்படின்னு சொன்னால் அவருக்கு தெரியுமா? அவருக்கு யாருக்கு? அவருக்கு ஸ்டாலினுக்கு அவருக்கு தெரியாது. தெரியாது. இங்கே வரும்போது ஸ்டாலினை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? பார்த்துருக்கேன். ஆனால் கிட்டக்க போனது கிட்டக்க நெருங்க விட மாட்டாங்க. நெருங்க விட மாட்டாங்க. ஏன் குஜில்? உங்கள் பேருங்க? என் பேர் தான் குருநாதன். குருநாதன். நீங்கள் ஒரு வித்வான், நீங்கள் நாதஸ்வர வித்வான். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இது வந்து சிஎம்மோட சொந்த ஊர் அப்படிங்கும்போது இந்த ஊர் எப்படி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இங்கே நல்ல ஊர். ஆஹோ. இப்போ சமீபத்தில் முன்னேறி இருக்கா? அந்த காலத்துலேருந்து உங்களுக்கு நல்ல நெருங்கின பழக்கம் உண்டு உங்களுக்கு? அவங்க தான் இந்த தொழில் வச்சுக்கல. ஓஹோ. அவர் வந்து அவருக்கு பிறகு? ஆமாம். பாக்கியெல்லாம் வெளியூர் போயிட்டாங்க பங்காளிகள்லாம். நவநீதம் பிள்ளை, குஞ்சதபாதம், நவநீதம் பிள்ளை, குஞ்சதபாதம், ஞான சம்பந்தம், 3 வித்வான்கள். 3 இது எல்லாம் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க? எல்லாம் குடும்பத்தை. சரிங்க, சரிங்க. அவர் முத்துவேலன் பிள்ளை, வித்வான், எல்லாம் வித்வான்கள். அவருக்கு பிறகு அவர் சந்ததிகள் யாரும்? முத்துவேலன் இருக்கும் பிறகு எல்லாம் விற்பாடு. அவருக்கு பிறகு முற்பாடு அவங்க. சரி, சரி. அவங்க ஒரு பேசிக்காக வெளியூர்லேருந்து வந்ததாக சொல்கிறாங்களா? அப்படியா? அது ஆந்திர பிரதேசிலேருந்து வந்ததாக சொல்கிறாங்க. அது வந்து அந்த காற்று ஏதாவது சம்மந்தமாக இருக்கும். புரியல. அங்கே தான் சம்மந்தமாக இருக்கணும். அம்மா அவரு யாருடைய அம்மா? அவர் இங்கே. சரிங்க. அஞ்சுகம். ஓஹோ. அவங்க வழியாக இருக்கும். இவருக்கு தெலுங்கர் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க அம்மா வந்து ஆந்திராவிலேருந்து வந்துருக்கலாம். மற்றபடி அவர் வந்து இங்கே இதுதான். அந்த ஆந்திரா சிங்கப்பூர் போனதெல்லாம் நவநீதம் உள்ள நாதஸ்வரம் வித்வான். சரிங்க. அவங்க பரம்பரையில் வந்தது. பரம்பரையில் அவங்க பிற்பாடு வந்தவங்க. பிற்பாடு வந்தவங்க. முற்பாடு வித்துவலர். ஓஹோ. அவங்க இடையில வந்தது தான் பல கதம்பம். ஓஹோ. பால் கொடுப்பாங்க அப்படி? நீங்கள் தான் உங்கள் பாட்டி? உங்கள் பாட்டி தான் பால் கொடுப்பாங்க. யார் வீட்டுக்கு? அந்த கலைஞர் வீட்டுக்கு. கலைஞர் வீட்டுக்கு. அவங்க ஏதோ ஒரு தெலுங்குலேருந்து வந்திருக்காங்க. தெரியல, நிறைய பேர் அதை தான் சொல்கிறாங்க. அது என்ன அப்படி ஒரு வதந்தி? அது ஏன் அவங்க வந்து தெலுங்கு? நான் கேள்விப்பட்டதே இல்லை. அவங்க பூர்வீகமே நமக்கு வந்து வயசு என்னப்பா 63 தானே ஆகுது. மற்றபடி அவரோட பூர்வீகம் இங்கே தான். வருவார். அங்கேருந்து வருவாங்க, ஒண்டியாக வருவாங்களாம். வந்து நாட்கள் எடுத்து போட்டு கொள்ளையில் அவரே ஒண்டியாவே தூக்கி ஒண்டி கொள்ளாதாரையாக ஊற்றும். நான் மாரி ஒண்டியாக போய் பார்த்துருக்கேன். கிட்டக்க போய் என்ன புரியல. தாரதாரையாக ஊற்றும் பழசெல்லாம் நினச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கோம். யாருங்க? கலைஞர். ஓ, இந்த இடத்துல வந்து? ஆமாம். கொல்ல பக்கத்து கொண்டு போட்டு இப்போ சமீபத்தில் எப்போன்னு கேளுங்க. ஏரியா சேர்ந்து 48 எம்எல்ஏ வந்து விட்டீங்களா? அதன் பிறகு. ஓ, அரசியலில் பெரிய ஆளான பிறகு? முதல்ல 2 தடவை முதல்ல பிறகு. நான் சொல்றது 10 வருஷத்துல சொல்றேன். நாற்கால் தூக்கி போட்டுட்டு அப்படியே தாரதாரையா ஊத்துங்க. பாத்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் அவங்க மட்டும் தான் இருப்பாங்க. பழச நினைச்சு அழுவாரு. பழசெல்லாம் நினைச்சு பார்ப்பாங்க. திருநெல்வேலிக்கால் போய் ட்ரெயின் ஏறி அங்கேருந்து போய் படிச்சாங்க. சரிங்க. அவருக்கு படிக்க வச்ச உதவி பண்ணது போனது வந்ததெல்லாம் வந்து அவங்க அத்தைங்க. இங்க படிச்சது இங்கேருந்து படிச்சதுலாம் அவங்கள யாரும் உதவி கிடையாது. ஏன்னா இங்க உள்ளவங்களாம் தூட்டுனவங்களா ஒரு இது கிடையாது. அவங்கள ஆதரிச்சவங்களா யாரும் கிடையாது. பெருசா ஒன்றும் ஆதரிக்கல. அவங்க சொந்தங்களெல்லாம் யாரும் ஆதரிக்கலாங்களா? அவங்க அத்தை தான் ரொம்ப அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாங்கிறாங்களே. அக்கா அவர் முஸ்லிம் இருக்காங்களா? அவங்களோட யாருங்க?
முரசொலி இறந்துட்டாங்களா, முரசொலி மாறன் இருக்காங்க. அவங்களோட அம்மா இருக்காங்க. அம்மாவும் அவங்க முரசொலி மாறனுடைய அம்மா வந்து கலைஞர் கருணாநிதியோட உடன் பிறந்த சகோதரி தானே? அக்காவா தங்கச்சா? அக்கா. அக்கா. 2 பேருமே அக்கா தான். பெரிய நாயகம் அவங்க பையன் தான். இது கலைஞர் டிவியில் இருக்காங்களா பேரு தான். நீங்க வந்து ஒரு சிஎம்மோட சொந்த ஊர்ல இங்க இருக்கிறீங்களே, அதுல அந்த ஒரு பெருமை உங்க இருக்குல்ல உங்களுக்கு? அதெல்லாம் எங்க போனாலும் சொல்லல. என்ன சொல்றீங்க? எங்க போனாலும் சொல்லுங்க. அவரு ஞாபக சக்தி ஜாஸ்தி அப்படிங்கிறாங்க. ஜாஸ்தி தாங்க. யாரையும் நான் ஞாபகம் ஜாஸ்தி தான். யாரு நீங்க பழைய ஆளு பூரா ஒவ்வொருத்தரையும் விடலாங்க. நண்பர் பூரா யாரையும் விடல. யாரையும் விடல. ரொம்ப கீழே முதலமைச்சர் என்பதே உடலை கூப்பிட்டு வச்சு அது மாதிரி செய்வாங்க. கிட்ட கூப்பிட்டு பேசுவாங்க. கூப்பிட்டு வந்து அவ்வளோ வந்து முதலமைச்சராக போறாரு. அவ்வளோ கூட்டம் வருதும் போது பார்த்துட்டாரு. டக்குன்னு நிப்பாட்டி உனக்கு என்ன வேணும் கேட்டாரு. உனக்கு வீடு கட்டி தரேன். எனக்கு காசு தான் வேணாரு. உனக்கு வீடு கட்டி தரவா அப்படின்னா அவர் எப்போ அவர் கடைசியில் ஏறி இருக்கு. இவ்வளவுதான் அவர் அதிமுக சும்மா சிலது பத்தாது. அவ்வளவு தூரம் பத்தாது. கட்சி பேதங்க இருக்குதா? அதாவது அதிமுக காரவங்களும் வந்து இலக்கியவாதிங்கிற வகையில அவர் ரொம்ப ரசிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கலைஞர் பிடிக்காம திருக்குறள் யாரும் கிடையாதுங்க. லோக்கல்ல யாராச்சும் பிடிக்காம இருந்தாங்க. கலைஞரை பிடிக்காத திருக்குறள் ஒருத்தர் கூட கிடையாது. ஒருத்தர் கூட. ரொம்ப நன்றிங்க. உங்க பேர் சொல்லுங்க? ராஜேந்திரன். ராஜேந்திரன். கையெழுத்து பாருங்க. இதுதான் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய கையெழுத்து. கையெழுத்துன்னா நான் சொல்றது ஹேண்ட் ரைட்டிங். இது அவருடைய சிக்னேச்சர். 18/6/1996 போட்டிருக்காரு கவி எழுதி. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு மார்ச் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில் அப்படின்னு கூட ஒரு நகைச்சுவையாக சொன்னதாக ஒரு செய்தி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு எல்லா அரசியல்வாதிகளையும் கேட்டுட்டு வர்றாங்களா. அப்போ கலைஞர் கருணாநிதியை பார்த்து நீங்கள் என்ன வாட்ஸ்அப் குவாலிஃபிகேஷன் இன் அகாடமி அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொன்னது MA BF அப்படின்னாராம். அது என்ன MA BF அப்படின்னு கேட்கும்போது மார்ச் அட்டெம்ப்ட் பட் ஃபெயில்டு அப்படின்னு அவர் வந்து ஒரு 10ஆம் வகுப்புக்கு மேலே 11ஆம் வகுப்புக்கு மேலே போகலை அப்படிங்கிறத மிக நகைச்சுவையாக சுட்டி காட்டினார் அப்படிங்கிறது ஒரு பிரபலமான செய்தி. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரே இடத்துல திருப்பி திருப்பி காண்பிப்பதாக தயவு செய்து நினைத்துக்கூடாதீர்கள். எல்லாமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. நம்ம எதை படம் பிடிப்பது எதை விடுவது அப்படிங்கிறது தெரியாது. அப்படி ஃபில்டர் பண்ண முடியாது. ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபில்டர் விச் ஃபோட்டோகிராஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஐ குடன்ட் ஃபில்டர். தட்ஸ் வை நான் வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுறேங்க. இந்திரா காந்தியினுடைய ஒரு மிகப்பெரிய செல்வாக்குள்ள ஒரு நபராக விளங்கிய கலைஞர் கருணாநிதி பிறந்தது ஒரு சின்ன கிராமத்தில் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செய்தி. அவருடைய தகப்பனார் ஒரு நாதஸ்வர வித்வான். அந்த சிவன் கோவில் பார்த்தோம் இல்லையா, அதுதான் அவருடைய ஆஸ்தான கலைஞர். அவர் அப்படி இருந்தவர். இவருடைய உடன்பிறப்புகள் அப்படின்னு பார்த்தா 2 சகோதரிகள் தான். இவருக்கு சகோதரர் கிடையாது. எல்லா ஃபோட்டோவும் நம்ம எடுக்கலாம். அதில் முக்கியமான சில ஃபோட்டோக்கள்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம அது கவிஞர் கண்ணதாசனுடன் கலைஞர் கருணாநிதி. இதுவும் கூட ஒரு முக்கியமான போட்டோவாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. தொடாமல் பார்க்கவும் மிகவும் முக்கியமானது என்பது சாலச் சிறந்தது. மிக முக்கியமான செய்தியும் கூடாது. ஏன்னா நம்ம எதையுமே இன்னைக்கு புதிதாக நாம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை வந்து நம்ம திரும்ப பெற்று விடலாம். இதெல்லாம் நமக்கு வாய்ப்பே கிடையாது. 11 வயது வரை தான் கலைஞர் கருணாநிதி வந்து இந்த வீட்டில் இருந்திருக்கிறார். இதில் இன்னொரு செய்தி, அந்த கோயிலில் ஒரு ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் சொன்னது மாதிரி இந்த இடத்தில் வந்து அமர்ந்து அவர் தாரை தாரையாக அப்படியே கண்ணீர் விடுவாராம். இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம எப்படி இங்கே இருந்தோம், இங்கே இருந்துட்டு நம்ம எத்தனை கஷ்டத்துக்கு இடையில் இவ்வளோ பெரிய பதவிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த இடத்துல தான் அமர்ந்து அவர் வந்து தாரை தாரையாக இந்த கண்ணீர் சிந்துவார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல நிற்கிறோம். அதாவது இந்த வீட்டினுடைய கொல்லை பக்கங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி இது புக்ஸ் நிறைய. அவர் ஒரு புத்தக புழு அப்படிங்கிறதுக்கு இதுவே சான்று. இதெல்லாம் அவர் எழுதின புத்தகம் மாத்திரமல்ல, மற்றவர்கள் எழுதிய புத்தகங்கள், மிகப்பெரிய எழுத்தாளர்கள் உடைய புத்தகங்கள்லாம் வந்து இன்னும் அவர் பாதுகாத்துட்டு வந்திருக்கிறார் கடைசி வரைக்கும். இது என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸில் வெரி பிக் ப்ராப்பர்ட்டிஸ் அமங் ஆல் மை ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு இடம் சொன்னாராம். எனக்கு பெரிய ப்ராப்பர்ட்டி இருக்குது இல்லை அப்படிங்கிறது அது ஒரு செய்தி.
ஆனால் இதுதான் எனக்கு முக்கியமான சொத்து அப்படின்னாராம் கலைஞர் மு கருணாநிதி. இது அவர் இந்த கொல்லைப்பக்கம் அப்படிங்கிறாங்களா அந்த ஏரியா, அது இந்த இடத்துல அமர்ந்தவர் வந்து கண்ணீர் விட்ட இடம் அப்படிங்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு புகைப்படம். இது வந்து டாக்டர் பட்டம் வாங்கிய உடன் அவர் அன்னையுடன் இருப்பது போல் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறாங்க. கிட்ட வெளிலேருந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இதுதான் அந்த திருக்கோவிலை தியாகராஜ சுவாமிகள் ஆலயத்தின் முன்பு உள்ள குளம், திருக்குளம். இது திருக்குளம் வந்து கிழக்கு இருக்குது அந்த கோயிலிருந்து. அதிலிருந்து தெற்கே தான் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய வீடு பார்க்குறோம் இல்லையா, அதுதான் இந்த தூரந்து பார்க்குறோம், இந்த குளத்துலேருந்து பார்க்குறோம். இது அவர் படித்த பள்ளிக்கூடம் இருக்கின்றதாம். அதை கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். நம்ம அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டிலேருந்து கொஞ்சம் லெஃப்ட் ஒரு 4th or 5th டோரில் இருக்குது. முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அகரம் பயின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அப்படின்னு போர்டு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான பிறகு அவருடைய பெயரை பயன்படுத்தும் ஒரு சூழல் இந்த பள்ளிக்கூடத்திற்கு. அப்படி ஒரு வாய்ப்பை வழங்கியவர் கலைஞர் மு கருணாநிதி அப்படிங்கிறாங்க அந்த ஊருக்காரவங்க. அவர் நல்லா படித்தாரோ நல்லா படிக்கலையாங்க அது தெரியாது. ஆனால் அவர் படித்து மிகப்பெரிய நபராக ஆன பிறகு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு மகிமை வந்து விட்டது அப்படிங்கிறது ஊரார் என்னுடைய கருத்து. அதே சாலையில் அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து கொஞ்சம் மேற்கு நோக்கி நகர்ந்து வந்தால் தான் இது கலைஞர் மு கருணாநிதியினுடைய குலதெய்வ ஆலயம் அப்படிங்கிறாங்க. ஒரு மிக முக்கியமான செய்திங்க அது. அவர் என்ன சாமி கும்பிடுவாரா அப்படின்னு கேட்டால் அவர் கும்பிட்டாரோ இல்லையோ, அவர் குடும்பத்தினுடைய குலதெய்வ கோயில் அப்படிங்கிறாங்க அந்த ஊர் மக்கள். வாயை திறக்க சற்று பயம் அவர்களுக்கெல்லாம். கொஞ்சம் என்ன செய்திங்க அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்டோம்னா, இல்லைங்க பெரிய இடத்து வியாபாரம், நம்ம எதுவும் நிறைய சொல்ல முடியாத செய்தி, வேணாம் நீங்கள் ஃபோட்டோ கூட எடுக்காதீங்க, புகைப்படம்லாம் எடுக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. எது எப்படியோ இந்த ஊர் சுத்தமாக இருக்கிறது. ஆமாம், ஒரு விவசாய பூமி. அந்த ஊரை ரொம்ப நீட்டாக வச்சுருக்கிறார். கருணாநிதி பிறந்த ஊர் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியம். அந்த ஐக்கோனே இந்த ஊரை வந்து தூய்மையாக இருப்பதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தி விட்டது அப்படிங்கிறாங்க இந்த ஊரில் உள்ள முக்கியஸ்தர்கள். உள்ளே உள்ள அங்காள பரமேஸ்வரி மூலஸ்தானத்தில். அதை விட இன்னொரு முக்கியமான சிறப்பான ஒரு முக்கியமான மேட்டர் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். கருணாநிதி சாமி கும்பிட்டாரோ கும்பிடலையோ அது தெரியாது. ஆனால் அவர் வரும்பொழுது இந்த சாலையில் தான் வருவாராம். இந்த சாலையில் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து கார் நிற்குமா, அவருடைய கார். அவர் உள்ளே வலதுபுறமாக திரும்பி அந்த கோயில் சாமியை வணங்குறாரா வணங்கலையோ இல்லை மனதுக்குள்ளே வணங்கினாரா அப்படின்லாம் தெரியாதுங்க. வண்டி நிறுத்துவார், கொஞ்சம் நீங்கள் எட்டி பார்த்துட்டு தான் போவார் அப்படிங்கிறாங்க. அது எந்த இடத்துல நிற்கும்னா வண்டி இந்த இடத்துல நிற்குமா. இது உள்ள ஒரு பெரியாச்சி அப்படின்னு ஒரு சன்னதி இருக்குது உள்ள அப்படிங்கிறாங்க. உள்ளே நம்ம படம் பிடிக்க அவங்க அனுமதிக்கலை அப்படின்னு சொல்கிறத விட நம்ம கோயில் நடை சாத்தி இருக்கும் நேரத்தில் வந்துருக்குறோம். இது அந்த பெரியாச்சி அவருடைய அந்த சன்னதியினுடைய பின்புறம் இதுதான். கலைஞர் மு கருணாநிதிக்கு இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது மிக ஒரு ரகசியமான செய்தியும் கூட, உண்மையான செய்தியும் கூட. இது சொன்னது இந்த ஊரில் கருணாநிதிக்கு நெருக்கமான, கலைஞர் மு கருணாநிதிக்கு நெருக்கமான சில நபர்கள். உங்களுக்கு நல்ல பழக்கமா கருணாநிதி? உங்களுக்கு கலைஞர் வந்தாங்கன்னா சின்ன பிள்ளைலேருந்து அவங்க பின்னாடி போய் படுத்து தூக்கிட்டுலாம் இருப்போம். சரி, ஊரில் தான் போய் அடிக்க இருப்போம். அப்போ வந்து ஓட்டு ஓடுது பழைய ஊர் மாதிரியா இருக்கும். அதில் தான் இருப்போம். ஆனால் அந்த வீடை மாற்றாம அப்படியே புதுப்பிச்சிருக்கேன். கலைஞர் வந்தாருன்னா உங்களை அடையாளம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அப்போ தெரியாது முன்னாடி ஓடுவான், அந்த ஆசையில் ஓடுவான். உள்ளே போய் நாங்கள் கொஞ்சம் இதாக இருப்போம் இந்த உள்ளூர் ஜனங்கத்தினால. கொஞ்சம் ஜாலியாக அவங்க மக்கள். அவர் ஸ்டாலின் இந்த இதுக்கு வந்து அவங்க இசை வேளாளர் கோயிலுக்கு நாதஸ்வரம். ஆமாம், இது இந்த கோவில், அதாவது இந்த தருமபுரம் ஆதித்தர் சொந்தமான இந்த சிவன் கோயிலில் வந்து கருணாநிதியினுடைய அப்பா வந்து வித்வானா இருக்கிறார். வெளி தேசத்துலேருந்து வந்தாங்க, வெளி மாநிலத்திலிருந்து சொல்லிடுறாங்க. இப்போ பிறகுதான் எங்களுக்கு ஏதாவது. அவர் தெலுங்கரா? அவர் எங்களுக்கு அது தெரியல. ஏன்னா நாங்களும் வந்து வெளியிலேருந்து வந்தாங்க. எங்கள் நேட்டிவ் வேதாந்த பக்கம். நீங்கள் வேதாந்தம். அப்பா வந்து தோட்ட வேலை பார்த்தாரு எந்த கோயிலில்? இந்த கோயில். சரிங்க. அம்மா கூட்டியாக வேலை பார்த்தாங்க. சரிங்க சரிங்க. நாங்கள் அவங்க பையன். அது அவங்க இப்போ எனக்கு 67 வயசாகுது. 61 வருஷம் வரைக்கும் நிலத்துறையெல்லாம் தோட்ட வேலை. மற்றபடி அவங்க தெலுங்குலேருந்து வந்தார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்மொழி செய்தியாக கூட இருக்கலாம் அது. சரிங்க. ரொம்ப ஊரெலாம் வந்து ரொம்ப ஒரு பொலிவாக வச்சிருக்கிறாங்களா? அதுக்கு காரணம் முக்கியமாக அந்த சிஎம்னுடைய ஊர் அப்படிங்கிறது. இப்போதான் அந்த ரீசெண்டாக அவர் அண்ணாபுரியில் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்காரு. அதெல்லாம் செய்யறதுக்கு அப்போ ஒன்றும் அவர் பண்ணலை. அதுக்கு இப்போ தான் வந்து இங்கே பாவடசாமின்னு ஒருத்தர் முதன்மையாக இருந்தார். சரிங்க. பாவடசாமின்னு டிஎம்கேல நம்பர் பெற முடியாது இருந்தார். அவங்க அந்த குரூப்பு நல்லா இடம்லாம் இது பண்ணாமல் இருந்தாங்க. அவர் இறந்த பிறகு இந்த இடம்லாம் கூட கோயில் இடம் தான் நந்தவனம். அது அதே வித்துட்டாங்க. இப்போ கலைஞர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கட்டுமானம் வந்துட்டு இருக்கு. இது போட்டுட்டு இருக்காங்க. அது வந்து இன்னொருத்த இசை வேளாளர் அவங்க இடம். அவங்க சொந்தக்கார இடத்தையே வாங்கி இப்போ அவங்க பக்கத்துல இடம் இருந்தது அவங்களுக்கு.
அதனால இது கட்டுமானம் நினைவாலயம் யாருக்கு? கலைஞருக்கு நினைவாலயம் எழுப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்க. அவன் வீடு வந்து காட்டூரில் இருக்க அவங்க அப்பா அம்மா சமாதி கும்மானூர் இருக்குல்ல. ஆமாம், அதில் இருக்க அவங்க சமாதி. யாருடைய சமாதி? அங்கதான் அவங்களை புதைச்சது போடுவாங்க. ஆமாம், ஆமாம், அப்பா அம்மா. அவர் மாறனோட அம்மா எல்லாம் அக்கா பிள்ளை அவங்களுக்கு அங்கதான் சமாதி வச்சிருக்காங்களா? அதே இல்லை, அதெல்லாம் சென்னை. இது அம்மா அப்பா மட்டும் காட்டூரில் வச்சிருக்காங்க. சரிங்க, சரி. காட்டூர் போகும்போது திருவாரூர் தேர் மாதிரியே ஒரு நினைவாலயம். ஆமாம். கும்மானூரில். ரொம்ப நன்றி, வணக்கம். கலைஞர் கருணாநிதியினுடைய தகப்பனார் வந்து முத்துவேலர் அப்படிங்கிறவங்க வந்து இந்த ஊரில் வசித்ததற்கு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோவிலில் ஒரு ஆஸ்தான வித்தகர், அதாவது கலைஞராக இருந்த தொட்டு, இசைக்கலைஞராக இருந்த தொட்டு, அந்த கோவிலுக்கு அவங்க அதாவது பணிபுரிந்தவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே சுற்றின வீடுகள் உண்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சோமு அப்படிங்கிறவர் நம்மகிட்ட பேசினார் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தகப்பனார் வந்து தோட்ட வேலை செய்கிறதுக்காக இங்கே வந்தவங்க வேதாரண்யத்திலிருந்து அப்படிங்கிறாங்க. அதுமாதிரி இந்த பக்கத்தில் இருக்கிற வீடு, இந்த வீடு எல்லாமே வந்து அந்த கோயிலுக்கு சேவை புரிய வந்தவர்கள் தான் இங்கே வந்து வீடுகள் அமைந்து போயின. அதில் ஒருவர் தான் அந்த முத்துவேலர் அப்படிங்கிறவங்க வந்து நாதஸ்வரம் வாசித்ததுனால இந்த திருக்குவளையில் இந்த கோயிலுக்கு அருகாமையில் வீடு அமைஞ்சதுக்கு முக்கியமான காரணமே அதுதான் அப்படிங்கிறாங்க. ஸ்டாலின் வந்து அமைச்சராக இருக்கும் பொழுது, முதலமைச்சராக இருக்கும் பொழுது இந்த ஏரியாவுக்கு வந்தா நீங்களாம் அவங்க கூட போய்வீங்க இல்லையா? முன்னாடி ஓடிக்கிட்டு இருப்போம், பின்னாடி வருவோம். போலீஸ் தொந்தரவு தான் எங்களுக்கு. அந்த மாதிரி போவாதீங்க, அந்த மாதிரி பாதுகாப்பு இல்லைங்க, சிஎம்க்கு பாதுகாக்கணும்னா அதனால நாங்கள் அதை இது பண்ணிடுறோம் இல்லை. ஆனால் இதே மாதிரி இவருக்கு தான் இந்த மாதிரி நாங்கள் தலைவர் வந்தாங்கன்னா நிறைய நாங்கள் எப்பவுமே போயிடுவோம். தலைவராக கலைஞர் கருணாநிதி அப்போ பின்னாடியே போயிடுவீங்க. அப்பெல்லாம் நாங்கள் சாதாரண போவோம். அப்புறம் தெரிஞ்ச போலீஸாக இருப்பாங்க. அப்பெல்லாம் கம்மி தானே போலீஸ் பண்ண. நீங்களும் மினிஸ்டர்ப்பா போங்கப்பா. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கதை வெட்டி கதை சட்டை டிஎம்கே வயசு அந்த மாதிரி அணிஞ்சு எல்லாம் பந்தாவாக போவோம். கலைஞர் வரும்போது ஆமாம் பக்கத்தில் நீங்களாம் மினிஸ்டருக்கு ஈக்குவலான சார் சார் அந்த அளவுக்கு அவர் ஊருக்கு மேலே ஊர் மக்கள் மேலே ஒரு கருணை வச்சுருந்துருக்காங்க. நிறைய பேரை சொல்லி கூப்பிடுவாராமே. பேச்சு அவங்க கிளாஸ்மேட்லாம் பேச்சு முத்து நவநீதம் இல்லை பேச்சு முத்துன்னு ஒரு படையாச்சிருந்தாரு. அவர் தான் ரொம்ப இது பண்ணுவாங்க. அவர் அடிக்கடி பேச்சு முத்தா தான் இது பண்ணுவார். நவனி அவரோட சேர்ந்து படித்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, இந்த மாதிரி படித்தவங்க. ஓஹோ. அதே திருக்கோவிலையில் வசிக்கும் ஒரு காங்கிரஸ்காரர் அவர் சுப்பிரமணியம் அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து வாழப்பாடி கட்சியில் இருந்தவங்க. அவங்க வந்து கருணாநிதியுடன் ஏற்பட்ட ஒரு பகிர்ந்துக்கிறார். சார் உங்களுக்கு கலைஞரை வந்து நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஓரளவு தான் தெரியும். சரிங்க. அது ஃபஸ்ட்டு மனதை சந்திக்கணும். இங்கே முதலமைச்சரான பிறகு நீங்கள் சந்திச்சிங்க, ஏதோ ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னாங்களா? அது என்னது? அது எனக்கு சரிங்க. இன்னைக்கு உள்ள பொதுப்பணிகள் ஐபிஎஸ்சி இளைஞர்களுக்கு சம்பந்தமான பணிகள், சமூக ஆர்வலராக. ஆமாம், உடனே மதுகள்லாம் தெரியுது. பொதுப்பணிகள் பிடபிள்யூ ஒர்க்கெல்லாம் இருக்குது, பெட்டிகள் திருக்கோளை அப்படிங்கிற ஸ்டேட் லெவலில் நம்ம எப்படி இருக்கிற படிச்சுக்கிட்டு இந்த ஃபைலை வச்சுட்டு நாளை 10 மணி உங்களை மாவட்ட ஆட்சியர் சந்திப்பார். இந்த சந்திப்பு நடந்த பிற்பாடு மறுநாள் நாளை எதார்த்தமாக 10 மணி 11 மணிக்கெல்லாம் மாவட்ட ஆட்சியர் அந்த டெண்டரே கொடுக்கக்கூடாது. தனியாருக்கு டெண்டரே கொடுக்கக்கூடாது. கவர்மெண்ட்டு அரசு விவசாயிக்கு அரசே செய்யணும். கவர்மெண்ட் விவசாய வேலை கட்சிக்காரன் யாருக்கு டெண்டர் கொடுக்கக்கூடாது. ஆமாம். ஓ, அப்படின்னு நீங்கள் உங்கள் கோரிக்கை நீங்கள் வச்சிங்க. அது உடனே ஏற்றுக்கிட்டாரு. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய நல்ல ஒரு நிர்வாகியாக தான் வந்திருக்கிறாரு விவசாயிகள். ஓஹோ. அவர் வந்து ஒரு ஆந்திர பிரதேசத்து வந்தவங்க மூதாயிரர்கள் அப்படிங்கிறாங்களா? அது எந்த ஊரில் இருந்தது? ஆந்திராவிலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறாங்களா? அப்படி ஒன்றும் நமக்கு தனியாக இல்லை. அப்படி ஒரு வதந்தி உருவாகிறதுக்கு காரணம் என்ன? அரசியலில் பல்வேறு வதந்திகள் வரலாம். அவர் திருக்கோளையிலிருந்து போனவர். நம்ம திருக்கோளை என்பது நம்ம தமிழ்நாட்டுக்கு நாகை மாவட்டத்துக்கு ஒரு பெருமை சேர்ந்தது. எந்த இயக்கம் பண்ணாலும் திருக்கோளை அருகாமையில் உள்ளது. நானும் கூட இப்போ திருக்கோளை உள்ள முதல்ல இருக்கேன். திருக்கோளை சிஎம் ஓபன் பண்ணதுனால திருக்கோளை ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை. சரியான சொன்னாப்ல நாங்களே கேட்கலான்னு இருந்தோம். ஸ்டாலின் வந்து திருக்கோளை மேலே ஒரு பாசம் இருக்கா இல்லையா அவருக்கு? இல்லையா இருக்கு. எல்லாரும் டாக்டர் போட்டுருக்காங்க. இப்போ தற்காலிகமாக 2-3 டாக்டர் போட்டுருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு கட்டணும். திருக்கோளை சிஎம் ஓடனா ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்கிறத கூட இல்லை. இது வந்து பஸ் ஸ்டாண்டு அவசியம் தேவை. இப்போ அரசு வந்து பஸ் ஸ்டாண்டு பரிசீலனை இருக்குன்னு சொல்லி தபால் வந்து இங்கே உள்ள அரசியல்வாதிகளாக இல்லை. அதுக்கான ஏற்பாடு இல்லை. புரியல. அரசியல்வாதிகள் சப்போர்ட் பண்ணலங்க நீங்கள்? இந்த திருக்கோளை சிஎம் ஓட்டு சரியான எடுக்கக்கூடிய ஆள் திருக்கோளை இருக்குது.
காமலசாமி ஒரு இருந்தார். இங்கே திமுகவுக்கு அடுத்து அண்ணா திமுக தானே இங்கே அடுத்தது எதிர்கட்சி யார் இருக்காங்க? நமக்கு காமலசாமி கூட ஓரளவு இதாக பண்ணார். சரிங்க. மொழி காரியங்கள் நடந்தது. இப்போ அந்த செய்கிற அளவுக்கு ஆள் வலுவான ஆள் இல்லை. இல்லை. அதாவது திமுகவுக்கு எதிர்கட்சியில் வந்து ஒரு வலுவான ஆள் திருக்கோயிலில் இல்லைங்கிறீங்க. இல்லை. ஓ, அது இருந்தால் தான் இந்த முதலமைச்சராக இருக்கிறது திருக்கோயில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதால. இல்லைங்க, கலைஞர் பிறந்த ஊர் இது. ஆமாம். அதனால ஒரு எதிர்கட்சி வந்து ஒரு வலுவாக இல்லாமல் போகிறது ஒரு சாதாரணம் தானே. அது ஒரு ஏன்னா ஒரு சிஎம்மாக இருந்தவர் பிறந்த ஊர் இது. அதுக்கு எதிர்கட்சியாக இருக்கிறவங்க வந்து வலுவாக கூட எதிராக செயல்பட முடியாதுல்ல. முடியாது இல்லை, அதுக்கு முடியும். முடியுங்கிறதுக்காக அதுலேயும் பலம் இல்லை, எதிரையும் பலம் இல்லை. ஆளுங்கட்சியும் பலமான ஆள் இல்லை, எதிர்கட்சியும் பலமான ஆள். ஓ, ஆளுங்கட்சியிலே பலமான ஆள் கிடையாது. பேர் தான். அப்போ கலைஞர் அப்படிங்கிற அந்த பிராண்டை வச்சு தான் அந்த ஊர் மேலே வந்து இருக்குங்கிறீங்க. அந்த பஸ்ஸு வர வச்சுட்டு இருக்கோம். கூட 3 பஸ்ஸு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். சரி. அந்த தபால் அங்கிட்டு இருக்கும். இந்த கவர்மெண்ட் இருக்கோம். இந்த பஸ் இயக்கணும். தஞ்சாவூர் டு வேளாங்கண்ணி, பட்டுக்கோட்டை, நாகப்பட்டினம், திருவாரூர் வேதாந்த 3 மணி வரும். 3 மணி பஸ்ஸில் இருக்கும். இந்த கவர்மெண்ட் முடியறதுக்குள்ள வந்தால் தான், இல்லைனா இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டும் இப்போ வந்து 4 பக்கமும் அப்படி இல்லையே. இப்போ ஏடிஎம்கே இருக்கும் பொழுதும் திருக்கோளை வந்து முன்னேறி தானே இருக்குது அப்படிங்கிறாங்களே. என்ன சொல்லப்போனால் பாரு, உங்கள் கட்சிக்காரர் பிறந்த ஊரே நான் எவ்வளோ செழுமையாக்கியிருக்கேன் பாரு அப்படின்னு ஜெயலலிதா ரொம்ப போட்டி போட்டு இந்த ஊரை வளமாக்கினதாக சொல்கிறாங்களா? உண்மையாது அது மேலே சொன்னாலும் இங்கே செயல்படுறதுக்கு ஆள் வீட்டின்னு ஒரு இருந்தார் அண்ணா திமுக. சரிங்க. அவர் இறந்த பிற்பாடு பேர் என்ன பேரா? விஜிஎம் தியாகராஜன். ஓ, தியாகராஜன். அவர் வந்து அவர் ஆயுஷத்தில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வலுவான ஆள் இல்லை. ரொம்ப இருக்காங்க. வெயிட் பார்த்து வந்து ஒரு ஜாதிகள் எடுத்துக்கிட்டோம். இப்போ நாங்கள்லாம் வந்து எங்களுடைய பொருளாதாரம் பாரத் காங்கிரஸ் பொருளாதாரத்தை அழித்து காங்கிரஸ் தன்மானத்தோடு இருக்கிறதுக்காக ஏக்கத்தால் அழிவு தான் மிச்சம் போட்டு சமூக சேவை சம்பந்தம் என்ன சொல்ல போனால் காமராஜர் ஆட்சியில் டக்கன் மந்திரியார் போல மதுரை பஸ் ஸ்டாண்டில் படுத்திருந்தாங்க. அப்போ போலீஸ் ரைடு போல நாங்கள் வந்து போலீஸ் மந்திரி தான். அப்படி ஒரு வேலை இருந்தது. நாங்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள் சொல்ல போட்டு அதாவது போலீஸ் மந்திரியே வந்து அது சும்மா பிளாட்ஃபார்மில் சாதாரண அப்படி இருந்த ஆட்சி நீங்கள் ஒப்பிடுறீங்க. ரொம்ப நன்றிங்க சார். நிறைய செய்திகள் சொன்னீங்க. நன்றி. கலைஞர் கருணாநிதிகள் கலைஞர் அப்படிங்கிற பட்டம் எப்போ வந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்று இருக்கு பாருங்க. இங்கே 1953ஆம் ஆண்டில் திருச்சி மாவட்ட மக்கள் அளித்த வரவேற்பில் திரு முத்துவேல் கருணாநிதி அவர்களுக்கு கலைஞர் என்ற சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டது. 1953 இருந்து தான் அவர் கலைஞர் என்று அழைக்கப்படுகின்றார் அப்படிங்கிற ஒரு சுவட ஒரு ஃபுட்டேஜ் நமக்கு கிடைச்சிருக்கு. இங்கே அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்தில் இங்கே பார்த்தோம்னா இது ஒரு முக்கியமான ஸ்தலம், ஒரு ஆலயம் போல் என்பதில் எந்த விதமான ஒரு ஆலயத்தை அவர் நம்பினாரோ இல்லையோ, இது அறிவு ஆலயம் அப்படிங்கிறது இதுதான். எப்படி சென்னையில் அறிவாலயம் இருக்குதோ அது போல திருக்கோடியில் உள்ள ஒரு அறிவு ஆலயம். இவர் வந்து இலக்கியத்தில் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப கண்கூடாக தெரிகிறது. இங்கே உள்ளே வந்து பார்த்த பொழுது அத்தனை பதிவுகள், அத்தனை முக்கியமான பத்திரங்கள் என்றால் டாக்குமெண்ட்ஸ் அல்ல, அந்த டாக்குமெண்ட்ஸையும் தாண்டி உள்ள விஷயங்கள் என்ற செய்தியோடு நாம் நிலையம் திரும்புவோம். நேயர்களே, நன்றி. உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள், கமெண்ட்ஸை இங்கு பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியிலிருந்து. நன்றி, வணக்கம்.